ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோகரன். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓஎஃப்சி, அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த ஓஎஃப்சி வயருங்கிறது என்னென்னா கேபிள் டிவி, இன்டர்நெட்டு, சோலார் பேனல், விண்ட், செல்ஃபோன் டவர், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஓஎஃப்சி ஆப்டிக்கல் வயர் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது மொத்தத்தில் என்னென்னா இன்னைக்கு வந்து இந்த உலகமே அந்த ஆப்டிக்கல் வயரில் தான் இயங்குது. அந்த ஆப்டிக்கல் வயருங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்னா சிக்னல், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சிக்னலை கடத்தி கொண்டு போகும் குறையாம. அதுக்காக தான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், அதாவது ஓஎஃப்சி வயர். அதை இன்னைக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன புரியும், இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களும் மிக தேடி கண்டுபிடிச்சி போடுறோம். அந்த அளவுக்கு வீடியோ சிறப்பாக இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஓஎஃப்சி வயர். இந்த கண்ணுக்கு போட்டுக்கலாம் பார்த்திங்களா, இந்த இடத்துல இருக்க ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த வயரை நாம் இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உள்ளே ஏற்கனவே கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம். அதில் வந்து 2-3 இடங்களை பிரிச்சுருக்கோம். இதுதான் ஓஎஃப்சி கப்ளர்ம்பாங்க. கப்ளரை வந்து வர இடத்த சில இடங்களுக்கு பிரித்து கொடுக்கறது. இதில் அளவுலாம் இருக்குது. இதை வந்து நாம் புதுசாக இன்னொரு ஏரியாவுக்கு கொடுக்குறதுக்காக மீண்டும் ஒரு கப்ளரை போட்டு பிரிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓஎஃப்சியோட கப்ளர் இது வந்து 50க்கு 50ம்பாங்க, 50-50. இது அந்த கப்ளருடைய எப்படி வாங்க, இது அந்த கப்ளர். இதை நம்ம பிரித்து 1-2 ஆக்குறோம். 1 இன்னு 2 அவுட்டு அப்படின்னு பிரிக்கணும். கப்ளர் வந்து அதில் ஒட்டிக்கிடுவோம், பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிடுவோம். பொசிஷன் நமக்கு எந்த அளவுக்கு பொசிஷன் வேணும் அந்த அளவுக்கு வச்சு ஒட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லீவும்பாங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு 2 கண்ணாடி, அதாவது கண்ணாடி நூல் இழை கேபிள் இதாக இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எப்படி வெட்டி செய்கிறோம். இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்லீவை உள்ளே போடுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், முடி அளவு தான். அதுக்கு பேர் கண்ணாடி நூல் இழை. இன்னும் தமிழில் சொல்லப்போனால் மயிரிழை கேபிள், கண்ணாடி மயிரிழை கேபிளுமாங்க. அதை வந்து ஒடியாமல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒடிஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஒரு சிலிவு போட்டு நம்ம அதை உள்ளே போட்டு ஜாயின் பண்ணுறோம். இதுதான் ஓஎஃப்சி ஃப்ளைசிங் மிஷின்பாங்க. இதை நாம் வந்து ஆன் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூசியாக இருக்குது, துடைச்சிக்கிடுவோம். துடைக்கிறதுக்கு இதை ப்ரஷ் வச்சு துடைக்கிறோம். அதுக்கு தனி ப்ரஷ் இருக்குது. மிஷின் ஆன் ஆகிருச்சு பாருங்கள். இதை மிஷின் ஆன் ஆகும்போது ஒரு ப்ளூ கலர் லைட் தெரியும். நாம் இதுதான் மிஷின்னு. இது எப்படி இந்த கிளீவர் ஓஎஃப்சியை கொஞ்சம் சீவிட்டோம். சீவனம் அப்புறம் இது வந்து கிளீவர். உள்ளே வச்சு இந்த கிளீவர் வந்து கரெக்டாக கட் ஆனால் தான் கட் பண்ணும். இது கொஞ்சம் மிஷினுக்குள்ளே இப்படி வைக்கிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் இதுதான் ஜாயின் பண்ணக்கூடிய ஓஎஃப்சி ஜாயின் பண்ணக்கூடிய வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை ஸ்க்ரீனு. இதில் இந்த மாதிரி காட்டும் அந்த ஓஎஃப்சி கிளியர் கரெக்டாக கட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதை கேமராவில் காட்டும். உள்ளே வந்து 2 கேமரா இருக்குது. அந்த கேமரா வந்து உங்களுக்கு வெளிப்புறமாக இந்த அளவுக்கு கட் ஆகிருக்குன்னு காட்டும். நாம் வந்து அதை ஜாயின் பண்ணக்கூடிய இன்னொரு பகுதி எடுத்து இதில் வந்து ரெட் கோட்டிங் இருக்குது. இப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி கண் சீவிரம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து அதுக்கு லிக்யூடு எல்பிம்பாங்க, அதை வச்சு லேசை ஊற்றி இதை தொடச்சி இப்படி கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கிளீவரை வச்சு கட் பண்ணி மறுபடியும் உள்ளே வைக்கிறோம். இன்னொரு பக்கத்தை உள்ளே வைக்கிறோம்.
உள்ள வச்சதுக்கப்புறம் இந்த மறுபடியும் இந்த ஸ்க்ரீனில் எப்படி இந்த இந்த தெரியுத பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாயிண்ட்டு. இப்போ கரெக்டாக ஜாயிண்ட்டு வந்து நம்ம வச்சதுனால ஜாயிண்ட்டு லெஃப்ட் இல்லாமல் இந்த ஜாயிண்ட் அடிக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஷிங் ஓஎஃப்சி ஃபிஷிங் ஜாயிண்ட் அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அதில் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா 0.00. இது வந்து எந்த ஒரு வயரு இழப்பு லாஸ் இல்லாமல் வயர் வந்து ஜாயிண்ட்டு ஓஎஃப்சி வந்து நீட்டாக ஜாயிண்ட் அடிச்சிருச்சு. தெரியுதா? இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுதான் ஓஎஃப்சி ஜாயிண்ட்டு. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். அந்த ஸ்லீவ் சென்டரில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ட் நல்லா ஹீட் ஆகி ஆயிடுச்சு, ஒட்டிக்கிடுச்சு. இதை வந்து ஸ்லீவ் அங்கிட்டு இங்கிட்டு போகாது இருந்துட்டு தான் இதுக்காக இதனால தான் இந்த ஸ்லீவ் போடுறோம். இது வந்து ஸ்லீவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒடிஞ்சிரும். இதை மறுபடியும் இப்படி நம்ம உள்ளே வச்சு டேப் அடித்து ஓட்டிட்டோம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ளக்ஸிங் ஓஎஃப்சி ஃப்ளக்ஸிங் ஜாயிண்ட்டும்பாங்க. அதாவது ஓஎஃப்சி கப்ளர் போட்டு பிரிக்கிறது. நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் இது கப்ளர் போட்டு பிரிக்கிறதையும் காட்டுறோம்.